போடா தர முடியாது. எனக்கு வேணும். வாங்க 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 வாங்க. என்ன மச்சான் இங்க இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு எத்தனை பேரை கூப்பிட்டுருப்பேன் இந்த ஊரை விட்டு வந்துருங்க. வாங்க போலாம். இல்ல மாமா, இது நான் பிறந்து வளர்ந்த ஊரு. என்ன நம்பி பல குடும்பங்கள் இருக்கு. அவங்கள விட்டுட்டு எப்படி மாமா வர முடியும்? எல்லாரையும் கூட்டிட்டு போலாம். என் உசுறு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்க புறப்படலாம். ஒண்ணுமே எனக்கு தெரியாது. இவ்வளவு நடந்திருக்கு. ஒரு வார்த்தை இந்த அண்ணன் கிட்ட சொல்லிருந்தா இந்த கஷ்டம் வந்திருக்குமா? எவ்வளவு சொன்னாலும் சரி கேட்கறதே இல்ல. கட்டி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் பிறந்த விட்டே மறந்துடுறது. ஆனா இந்த குழந்தை முகத்தையாவது பார்க்க வேண்டாம். இது என்ன பாவம் முடிச்சு? இந்த ஊரை விட்டு வர எங்களுக்கு மனசு வரல. வந்துருச்சுங்கிறதுக்காக சொந்த ஊரை விட்டு எந்த ஒரு மண்ணையும் நாங்க மிதிக்க மாட்டோம். சொந்த ஊர்லயே உயிரை விட்டுறோம். ஐயா பாருங்கய்யா, பாருங்கய்யா. ஐயா எங்க வயசுல மண்ணை போட்டு போயிட்டாங்கய்யா. அந்த பாவிய நல்லா இருப்பாங்க. நாசமா போக விளக்குவாங்களா, உருப்படுவாங்களா? பணத்து காசு போட்டு நிலத்து விலைக்கு வாங்கி ஃபேக்டரியை கட்டி வச்சு இப்படி நாட்டு வாங்கிட்டாங்களே ஐயா. ஐயா ஊர்வலம் கெட்டு போச்சுங்கய்யா, நீர் வளம் வச்சு போச்சுங்கய்யா. இந்த மாதிரி பண்ணிட்டாங்களையா அவங்க நல்லா இருப்பாங்களா? நாசமா தான் போவாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கிறது பாருங்கய்யா. ரியல் எஸ்டேட்னாலையும் ஃபேக்டரினாலையும் இந்த ஊருக்கு ஏற்பட்ட நிலைமை இனிமே எந்த ஊருக்கு ஏற்படக்கூடாது. அந்த ஊர் மாதிரி நம்ம ஊரும் ஆயிடக்கூடாதுன்னு தான் ஐயா தடுத்தாரு. இனிமே அவருடைய லட்சியத்தை நீங்க தான் தம்பி நிறைவேற்றணும். ஐயாவை கொண்டுட்டதுனால அவ ஜெயிச்சுட்டான்னு ஈஸ்வரி நினைச்சிட்டு இருக்கலாம். ஐயா உயிரோட இல்லைனாலும் அவளால எப்பவுமே ஜெயிக்க முடியாதுங்கிறது நீதான் நிரூபிச்சுட்ட. ஆளுக்கு ஒரு மூலையில என்னப்பா பண்ண போறோம்? இந்த சூழ்நிலை ஏதாவது பண்ணாத்தானே நல்லது. எடுத்துக்கோடா, புத்தி எடுத்துக்கோ. என்னடா அண்ணனை பாடுறா, நீங்க குடிங்கடா. எனக்கு வேணாண்டா. என்னைக்குண்ணே நீங்க குடிக்காம நாங்க குடிச்சிருக்கோம்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையாடா? இத்தனை நாளா குடிச்சு குமால் அடிச்சு சுத்தி இருந்தோம். நான் ஒழுங்கா ஐயாவோட பழப்ப பார்த்திருந்தா ஐயாவை ஏந்திருப்பானடா. இதுக்கு மேல குடிக்காம நம்ம ஏதாச்சும் நல்லது பண்ணணும். நம்ம விவசாயத்தை பார்ப்போம். நீங்களா பக்கபலமா இருக்கணும். என்னடா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நாங்க செய்ய போறோம். என்ன திடீர்னு விவசாயம் செய்யணுங்கிறத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. டேய், எனக்கும் விவசாயம் தெரியாது. உங்களுக்கு உங்க கூட சேர்ந்து இப்பதான் தண்ணி அடிக்கவே கத்திருக்கான். எங்களை போய் விவசாயம் எல்லாம் செய்ய சொல்லிருக்கீங்க. முருகன பையன் விவசாயத்தை பத்தி படிக்கிற சொன்னால அவனை கூட்டு கொஞ்சம் பேசுவேன். நாளைக்கு முதல்ல அவனை போய் கூப்பிட்டாரு. சரிண்ணா.
முழுமையா விவசாயம் பண்ணலான்னு ஜப்பான் போன்ற சின்ன நாட்டுல கூட கடல் மேலையும் கப்பல் மேலையும் விவசாயம் பண்றாங்கண்ணே. இவ்வளவு ஏன்னு மொட்டை மாடியில கூட மண்ணை கொட்டி காய்கறி பயிரிடுறாங்கண்ணே. நம்ம நாட்டுல நிலமே இல்ல, தேவைக்கு அதிகமா நிலம் இருந்தா அதை நம்ம பயன்படுத்தாம தரிசு நிலமாவும் கருவு காடாவும் மாத்தி அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இன்ஜினியரிங் படிச்சது கை நிறைய சம்பளம், ஐடி படிச்சது பல லட்சம் சம்பளம், டாக்டர் வக்கீல் இந்த மாதிரி பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் சம்பளம் வருது. ஆனா எங்களை மாதிரி வேளாண்மை படிச்சவங்களை யாருன்னு ஆதரிக்கிறா? உங்களுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன். இந்த ஊர் மக்களும் உங்களுக்கு தொகை. எல்லாருக்குமே நான் இருக்கேன். நாளைக்கே வேலையை ஆரம்பிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெயிச்சு காட்டுவோம். கொஞ்ச நாள் நம்ம இங்க எட்டி பார்க்கறதுனால எவனும் ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. சாவச்சிடு எல்லாரையுமே விடுறா. என்ன மேடம், ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்களாமே? களைச்சு போய் வந்திருப்பீங்க. முதல்ல இளநீர் குடிங்க. குடிங்க குடிங்க. அன்னைக்கு என்னடானா இடத்தை கொடுங்க, கவர்மெண்ட் பர்மிஷன் நாங்க வாங்கிக்கிறோம்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா இன்னும் ஃபேக்டரி கட்டுற வேலையை ஆரம்பிக்காமல அப்படியே ஆறப்பட்டு வச்சிருக்கீங்க. உங்க நிலத்துல ஃபேக்டரி கட்டுறதுக்கு கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்குறதுன்னா அவ்வளவு ஈஸியா? எங்க சார்பா செய்யறத செஞ்சுட்டோம். ஆர்டர் சீக்கிரம் வந்துரும். என்ன ஆர்டர்னு? அது ஏன் இடம். அங்க எவ்வளவு சீக்கிரம் ஃபேக்டரி கட்டுறீங்களோ உங்களுக்கு வருமானம். கட்டல எனக்கு அவமானம். என்ன அவமானம்? அந்த பெரியவரோட பையன் அக்ரிகல்ச்சர் படிச்ச பசங்களை வச்சுக்கிட்டு தரிசு நிலத்தை விளைநிலமா மாத்திட்டு இருக்கான். அவனே உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. சின்ன பசங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க முயற்சி எதுவும் உருப்படியா போறது இல்ல. என்னதான் செய்யறாங்கன்னு பொறுத்து இருந்து பாப்போம்டா. விவசாயி விவசாயி Hey yo! That's your mother skeleton! After decades, coming back in smooth mood with the soundless and butter! In a new
செல்லம்மா ரேஷன் கடையில கூட்டத்தைங்கானா ஆள் நடமாட்டத்தீங்கானா. நம்ம தேனி மாவட்டத்துல எல்லா ரேஷன் கடையும் இப்படித்தான். உனக்கு என்னக்கா உன் பொண்ணு அமெரிக்காவுல கட்டி கொடுத்துட்டு நீயும் போய் அங்கேயே இருந்துட்ட. அப்புறம் உனக்கு எப்படிக்கா இதெல்லாம் தெரியும்? என்னடி சொல்ற? அவங்களுக்கு இருக்கிறது காணி நிலமா இருந்தாலும் அதுலதான் விவசாயம் பண்ணணும்னு நம்ம பெரியவர் மக வேலை இருக்காருல்லக்கா, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு. அப்படியா? எல்லா பொருளும் நம்ம ஊர்ல விளையுது, அப்புறம் எதுக்கு இங்க வர போறாங்க? அப்ப நீ எதுக்கு இங்க வந்த? நான் ஏதோ சோப்பு கோதுமை எண்ணெய் இது வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நானும் ரேஷன் கார்டை ரினியூல் பண்ணதான் வந்தேன். வா. என்னக்கா தூங்குறாரு? ஏங்க ரேஷன் கார்டு கொஞ்சம் எந்திரிங்க. பீகாரில் பசி பஞ்சம் பட்டினி, எப்ப பார்த்தாலும் பசி பஞ்சம் பட்டினி. இத படிக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏப்பா அதுக்கு என்னப்பா செய்யறது? நம்ம பெரியவர் பையன் வேற அந்த முத்து இவங்க மாதிரி 2 பேர் இருந்தா அங்க ஏப்பா வருமா வரப்போகுது? சரியா சொன்னீங்க. தேனி மாவட்டத்துல மட்டும்தான் பசுமையா இருக்கும்னு நினைக்காத. வேலன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் பசுமை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இந்தியா முழுவதும் ஏற்படும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எத்தனையோ மாணவர்கள் விவசாயம் செஞ்சு பசுமை புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கோவை மாவட்டத்தில் பசுமை புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் மாணவர்களிடம் பேசுவோமா? நீங்க எல்லாம் விவசாய புரட்சி பண்றதுக்கு என்ன காரணம்? நாட்டு மக்கள் எல்லாரும் இந்த பசுமை புரட்சி காரணம் நாங்க தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான காரணம் தேனி மாவட்டத்தில் இருக்கிற வேளாங்கிற நல்ல மனுஷன் தாங்க. ஊர்ல பசுமை புரட்சி ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம எங்களை மாதிரி படிச்ச மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்திருக்காரு. அவரு மட்டும் ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்தலைன்னா இந்த பசுமை புரட்சியை ஏற்பட்டிருக்காருங்க. மிஸ்டர் பழனி, நான் தான். வீட்டுல தானே இருக்கீங்க? இமிடியேட்டா டிவி ஆன் பண்ணி சன் நியூஸ் பாருங்க. இப்போ நாளைக்கு அந்த விவசாயிகள் சங்க விழால நான் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறேன் இல்லையா? அந்த பங்கன்ல இந்த தேனி மாவட்டம் மிஸ்டர் வேலனை ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த பங்கன்ல ஒரு கலெக்டரா நான் உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசுறதை விட இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய விவசாய புரட்சி நடத்திட்டு இருக்கிற மிஸ்டர் வேலன் அவர்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால என்னுடைய சார்பா அவரை நான் இங்க இன்வைட் பண்ணியிருக்கேன். இப்போ அவர் என்ன பேச போறாருன்னு உங்களோட சேர்ந்து நானும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறேன். அதுக்கு முன்னால மிஸ்டர் வேலன் அவர்கள் ஒரு வீடியோ புரோகிராம் நமக்காக ரெடி பண்ணியிருக்கார். அந்த வீடியோ புரோகிராமையும் உங்களோட சேர்ந்து நான் பார்க்க போறேன். ஏயா விளையிற நிலத்தை ரியல் எஸ்டேட் காரன் கொடுத்து போட்டு இப்போ ஒரு அரிசிக்கு அலையிறமே துப்பு கட்ட மனுஷன். அரிசி வரலையே, எப்பயா வரும்? இன்னும் 2 மணி நேரம்